ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மேனிப்புலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் டைப் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ லிசன், டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா டைப் கன்வர்ஷன் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் ஃபண்டமெண்டல் டைப் இன்டு அனதர் இஸ் கால்ட் அ டைப் கன்வர்ஷன். ஓகேவா? அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்காக இருக்கிற ஒரு டைப்பை வந்து இன்னொரு டைப்பாக மாற்றுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைப் கன்வர்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் 2 டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். implicit type conversion. ஓகேவா? implicit அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுரை இனமாற்றம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த implicit type conversionங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா implicit type conversion is a conversion performed by the compiler. ஓகேவா? கன்வர்ஷன் யாரால நடக்கிறது, கம்பைலரால ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, implicit conversion. அதனால் இந்த implicit conversionனை ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா டைப்பை நாம் எதுவும் மாற்றாமல் அதுவே மாற்றிக்கும். that is the meaning of implicit conversion. ஓகேவா? இது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து இந்த டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸை பண்ணும். சரியா? ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால we can say this implicit conversion as well as a automatic conversion. Underline பண்ணிக்கிங்க. And implicit conversion is a conversion performed by the compiler automatically. So implicit conversion is also called as automatic conversion. ஓகேவா? So this type of conversion is applied usually whenever different data types are intermixed in an expression. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கன்வர்ஷன் எப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ளே நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா, அதாவது கேரி, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அப்போ இந்த implicit டைப் கன்வர்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டைப் ஆஃப் த ஆப்பரன்ஸ் டிஃபர், ஓகேவா, ஆப்பரன்ஸ் வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா த கம்பைலர் கன்வெர்ட்ஸ் ஒன் ஆஃப் தெம் டு மேட்ச் வித் தி அதர். ஓகேவா? அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்பரன்ஸ் மாறி இருந்துச்சு அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், ஒரு ஆப்பரண்ட்டை மாற்றிருங்கிறாங்க. சரியா? அதாவது என்ன ரூல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டைப் இஸ் கன்வெர்டட் டு தி வைடர் டைப். எப்போவுமே ஸ்மாலாக இருக்கிறது தான் wider convert ஆகும். ஓகேவா? smaller type is converted to wider type. Then next which is called type promotion. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைப் ப்ரொமோஷன். அதாவது எது சின்ன டைப்பாக இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷனில் எது பெரிய டேட்டா டைப்போ எதனுடைய பைட் அதிகமோ அந்த டைப்பாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களா, அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமுங்கிறது ஹெடர் ஃபைல் அண்ட் சீன் ஸ்டாண்டர்ட் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே என்னது, மெயின் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? பிளாக்குள்ளே போனோம் அப்படின்னா கவனிங்க, அதை மட்டும் போடுறேன். இன்ட் a is equal to 6, then next float b is equal to 3.14, then next cout stream insertion a plus b. ஸோ லிசன் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா how many variables are used, 2 variables. ஓகேவா? அதாவது என்னது, ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள். ஏங்கிறது இன்ட் டேட்டா டைப், பிங்கிறது என்ன டேட்டா டைப்பு, ஃப்ளோட்டு. ஓகேவா? சி அவுட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கவனிங்க, இப்போ 2 டேட்டா டைப்புமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் இன்ட்டில் டிஸ்பிளே ஆகுமா இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்டில் டிஸ்பிளே ஆகுமா அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்பரண்டை என்னவா மாற்றிடும், ஒரு ஆப்பரண்டை வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணிடும். ஓகேவா? அதாவது இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து அது பண்ணிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள அதுவே மாற்றிக்குங்கிறாங்க. பாருங்கள், அவங்களோட எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த எபோவ் ப்ரோக்ராம் ஆப்பரண்ட் ஏ இஸ் அன் இன்ட் டைப். ஆப்பரண்ட் ஏ வந்து என்னது, ஏங்கிற வேரியபிள், இன்ட்டுங்கிறது டேட்டா டைப். ஓகேவா? பி வந்து என்னது, ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப். டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு எ ஃப்ளோட்டு. அப்போ அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இன்ட் என்னவா மாறிடும், ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆயிடும். பிகாஸ் அ ஃப்ளோட் இஸ் வைடர் தென் இன்ட். ஏன் அப்படின்னா ஃப்ளோட்டோட டேட்டா பைட் எவ்வளவு,
float வந்து 4, இன்ட்டுக்கும் வந்து 4 தான். ஓகேவா? இருந்தாலும் float வந்து டெசிமல் பாயிண்ட்ங்கிறதுனால அதனோட ரேஞ்ச் எப்பவுமே இன்ட்டை விட floatக்கு வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதனால இந்த இன்ட் என்னவா மாறிக்குங்கிறாங்க, floatஆ மாறிடும். அதுல இருக்கிற வேரியபிள்ஸ்ல எதனுடைய டேட்டா டைப் வந்து அதிக பைட்ஸ் இருக்கோ எப்பவுமே அந்த இதாதான் அந்த சின்னது வந்து மாறிடும். சரியா? ஸோ அதுதான் என்னங்கிறாங்க implicit type conversion because the float is wider than int, hence the output of the above program. அப்போ என்ன ஆகும்? ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் ஆகுமா, 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க ப்ளஸ் 3.14, அப்போ என்னது 9.14. ஆன்சர் இப்போ எதில் காட்டும், நமக்கு ஃப்ளோட்டிங்கில் தான் நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அவுட்புட்டை எதில் டிஸ்பிளே பண்ணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். 9.14ங்கிறது நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகும் ஃப்ளோட்ல. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு என்னன்னு பாருங்க, புரியுதா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் சி அவுட்ல எதுவுமே டபுள் கோட்ஸ்ல இல்லை அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல இருந்தால் தான் அதை ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணி அப்படியே அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை அது நமக்கு என்னவா டிஸ்பிளே பண்ணும், அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும். அப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்னது 9.14. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்வர்ஷன் பேட்டர்னை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? LHO RHO. சரியா? ஸோ கேரு ஷார்ட் இன்ட்டு லாங் ஃப்ளோட்டு டபுள் லாங் டபுள், அதே மாதிரி கேரு ஷார்ட் இன்ட்டு டபுள் லெஃப்ட் சைடு இப்படி இருந்தால் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட், RHO LHOனா என்னது, ரைட் ஹேண்ட் ஆப்பரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்பரண்ட். ஓகேவா? இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஆப்பரன்ஸ். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஆப்பரன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது explicit type conversion. Next one is your explicit type conversion. So listen, C++ allows explicit type of explicit conversion of variables or expression from one data type to another specific data type by the programmer. It is called as typecasting. Okay va? Adha explicit type conversion அப்படினா என்ன அப்படினா programmer வந்து ஒரு data type இன்னொரு data type மாத்துவார். சரியா? அதாவது programmerனா யாரு, கோட் எழுதுறவங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க. அப்ப யாரு, நம்ம தான். ஓகேவா? கிளைண்ட்ஸ் தான் வந்து என்னது, ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. யார் அந்த ப்ரோக்ராமை எழுதுறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோக்ராமர் வந்து ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றினாங்கன்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். வெளிப்படையாக, இம்ப்ளிசிட்னா உள்ளார நடக்கிறது, அதுவே அந்த சேஞ்சஸை பண்ணுறது. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக நாங்கள் தான் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிற பேர் தான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகேவா? இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட், இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைப் காஸ்டிங்னு நமக்கு சொல்லுவாங்க. புரியுதா கான்செப்ட் என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க, இதான் டைப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டைப் நேம் எக்ஸ்பிரஷன். வேர் டைப் நேம் இஸ் அ வேலிட் C++ டேட்டா டைப். டைப் நேம்ங்கிறது என்னது, C++ டேட்டா டைப்பை தான் டைப் நேம்னு வச்சுக்குவாங்க. டு விச் த கன்வர்ஷன் இஸ் டு பி பெர்ஃபார்ம்டு. அதாவது அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எவாலுவேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷனை எந்த டேட்டா டைப்பில் காட்டணுங்கிறது தான் என்னது, அந்த டைப் நேம். ஓகேவா? எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். எப்போவுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லிசன் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் என்னது, உங்களுக்கு ஹெடர் ஃபைல் IO ஸ்ட்ரீமு ANSI ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்ன ஆகுது, ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஹவு மெனி வேரியபிள்ஸ் டிக்ளேர், ஒரே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, float varf is equal to 78.685. ஸோ கவனிங்க, அடுத்து சி அவுட்ல பாருங்க, ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் int varf. ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்க, இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா varf is a variable. ஓகேவா? varfங்கிறது என்னது, வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப், ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்.
வேல்யூ என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 78.685 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். Coutல இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டைப் காஸ்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனை பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ வேர்எஃப்ல என்ன வேல்யூ இருக்கும் 78.685. ஓகேவா? இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் டபுள் கோட்ஸ்ல இல்லைன்னா ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தோம்னா அதுல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ப்ரோக்ராமுடைய லாஜிக். ஓகேவா? ஸோ இப்போ வேர்எஃப்ல 78.685ங்கிற வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல இன்ட்டு கொடுங்க. சரியா? அப்ப 78.685ங்கிற என்ன டேட்டா டைப் ஃப்ளோட். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டா என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இங்க இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இன்ட்னா எதை மட்டும் எடுத்துக்கும் ஹோல் பார்ட் ஹோல் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கும், ஃபிராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் நமக்கு என்னன்னு கிடைக்கும். therefore what is the output of this program is 78. so this is called as type casting. அப்போ floatங்கிற ஒரு டைப்பை என்ன டைப்பா கன்வெர்ட் பண்ணிடுச்சு இன்ட்டு எக்ஸ்பிளிசிட்டாவே நம்ம கொடுத்துருக்கோம், எனக்கு இன்டா கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு நம்ம வெளிப்படையாவே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் சொல்றாங்க. புரியுதா கான்செப்ட் என்னன்ட்டு? ஸோ இதுதான்ப்பா, இதுதான் வந்து உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன்லயும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டியூரிங் த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் இஃப் யூ அசைன் அ வேல்யூ டு எ டைப் வித் அ கிரேட்டர் ரேஞ்ச் இட் டஸ் நாட் காஸ் எனி ப்ராப்ளம். ஓகேவா? நீங்க வேல்யூ வந்து அதிக ரேஞ்சில் அசைன் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் assigning a value of the larger type to a smaller may result in the losing or loss of precision values. ஓகேவா? லார்ஜருக்கு வந்து ஸ்மாலர் கொடுத்தோம்னா ஏதாவது ப்ரெசிஷன் வேல்யூஸ்ல லாஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல டபுள் வந்து ஃப்ளோட்டா மாத்துறப்ப என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. டபுளுக்கு வந்து 8, ஃப்ளோட்டுக்கு வந்து 4. லாஸ் ஆஃப் ப்ரெசிஷன். இஃப் த ஒரிஜினல் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஃபார் தி டார்கெட் டைப் த ரிசல்ட் பிகம்ஸ் அன்டிஃபைன்ட். அதே மாதிரி ஃப்ளோட் டு இன்ட் இதுலயும் இருக்கும், ஃபிராக்ஷனல் பார்ட்டை வந்து விட்டுரும். சரியா? இஃப் த ஒரிஜினல் வேல்யூ மே பி அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஃபார் டார்கெட் டைப் த ரிசல்ட் பிகம்ஸ் அன்டிஃபைன்ட். அடுத்தது பாருங்க லாங் டு ஷார்ட். லாஸ் ஆஃப் டேட்டா கரெக்ட் தான், ஏன்னா லாங்குக்கு வந்து 10, ஷார்ட்டுக்கு வந்து 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அது பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க டேப்லர் காலத்தில், சரி ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க. டபுள் வேர்எஃப்ங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப்பு டபுளுங்கிறப்ப 178.178.252555685 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்பவுமே ஃப்ளோட்டை விட டபுளுக்கு ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்த பாருங்க Coutல என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ளோட் ஆஃப் வேர்எஃப். அப்போ என்ன பண்ணும் அப்போ வேர்எஃப்ல இருக்கிற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. ஃப்ளோட்னா அதில் 253ங்கிற அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அதே வந்து பாருங்க அதே வேர்எஃப்க்கு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். இன்ட்டுனா எதை மட்டும் எடுத்துக்கும் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கும். அப்போ வேல்யூ என்ன இருக்கும் அதில் 178ங்கிற வேல்யூ மட்டும்தான் நமக்கு ஹோல் நம்பர் பார்ட் மட்டும்தான் நமக்கு எதில் இருக்கும் அந்த இந்த கன்வர்ஷனுக்குள்ளே நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது லிசன் பண்ணுங்க. ஸோ இதோட நமக்கு சாப்டர் 9 வந்து ஓவர். சாப்டர் 9ல் 3 பார்ட் இருந்தது, 3மே முடிச்சிட்டோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் we are moving to our 10th chapter. ஓகேவா? ஸோ லிசன், இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய சாப்டர். இங்கிருந்து நல்லா லிசன் பண்ணும், வீடியோஸை நல்லா பாருங்க. ஸோ வாட் இஸ் திஸ் நேம் ஆஃப் த லெசன் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். சரியா? கவனிங்க, ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம், எடுத்துக்குங்க. In the previous chapters, you learned the basic concepts of C++ programming such as variable, constant, operators, data types, etc. Generally, a program executes its statements sequentially from beginning to end. முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்ல என்ன பார்த்தோம்? டோக்கன்ஸ் பார்த்தோம், பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்த்தோம். ஓகேவா? ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராம் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் சீக்வென்ஷியலா